சீர்காழி சட்டமன்ற தனி தொகுதியில் 2026 தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவர்களின் பின்னணி என்ன என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக சார்பில் மாவட்ட அவைத் தலைவராக உள்ள PV பாரதி, அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளராக உள்ள மா சக்தி, அதிமுக வழக்கறிஞர் பிரிவில் உள்ள பாலாஜி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களைத் தொடர்ந்து மகளிர் அணியில் உள்ள இறை எழிலும் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுகவில் தற்போதைய MLA எம் பன்னீர்செல்வம் பெயர் கட்சியினரிடையே சீட்டு வழங்கப்படும் என பேசப்படுகிறது. திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் JK செந்தில் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். திமுக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தனராஜ், பொதுமக்கள் கட்சியினரிடையே எளிமையாக பழகி வருவதால் இவரது பெயரும் சீட் பட்டியலில் இருக்கும் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கனிவண்ணன், நகர பொதுச் செயலாளரான களியபெருமாள், முன்னாள் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சரவணன் ஆகிய மூவரில் ஒருவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டால் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராம சிவகுமார், பட்டியலின மாநில துணைத் தலைவர் ஐயா சுரேஷ் ஆகியோரில் ஒருவர் வரும் தேர்தலில் களமிறங்குவார்கள் என அக்கட்சியினர் கூறுகின்றனர். திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு சீட் ஒதுக்கப்பட்டால் நகர செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜசேகர், மாவட்ட அவைத் தலைவர் கிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விசிக கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளரான வன்னியரசுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. மாநில துணை பொதுச் செயலாளரான கௌதம் சன்னாவும் தேர்தலில் களம் காண வாய்ப்பு கிட்டும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மாவட்ட செயலாளரான தாமு இனியவன் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் என்பதால் இவரது பெயரும் வேட்பாளர் போட்டிகளில் இடம்பெறும் என்றும் பேசப்படுகிறது. தாவேகாவை பொறுத்தவரை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரான குட்டிகோபி என்னும் கோபிநாத்திற்கு சீட் உறுதியாக வழங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் சுபாஷ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.